என் பெயர் கவிதா. குடும்ப பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு விஷயங்களையும் வலிகளையும் யார்கிட்டயும் சொல்வதில்லை. அந்த வலிகள் உங்களிடம் பால் பாக்கெட்டும் பேப்பரும் இங்கேயே கிடக்கு. எடுத்துட்டு உள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன செய்தி இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் வேலை இருந்தாலும் இந்த செடிகளை பார்த்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இருக்கிற காய்கறி பறிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண வேண்டியதுதான். இந்த பாலை காய்ச்சிட்டு அரிசி கழுவ வேண்டிதான் சாதம் வைக்கணும். பாரு, நல்லா கொதிக்குது. இப்போ இந்த பாலை வச்சு அரிசி சாதம் வைக்கலாம். Chopping carrots for the stir fry. Now for the beans. Time to clean the floor. There, much better. இப்போ ரைஸும் உளுந்தும் சேர்த்து போடலாம். இந்த மிக்ஸில நல்லா அரைச்சுக்கலாம். பாருங்க, இப்படிதான் இட்லி தோசை மாவு தயாரிக்கணும். பசங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஆஃப்டர் டைம் ஆச்சு. எழுந்தீங்க, குளிச்சுட்டு வந்தா சாப்பிட்டு கிளம்பலாம். எழுந்துட்டேன். இப்பவே டைம் ஆயிடுச்சா? அம்மா, நான் இன்னும் தூக்கம். சரி, எல்லாரும் சீக்கிரம் எழுந்து குளிக்க போங்க. என்னங்க எந்திரிங்க, ராமாமி எந்திரிங்க. என்ன? எந்திரிங்க, டீ ரெடி. அம்மா, கொஞ்ச நேரம். வேணாம், எந்திரி சாமி. சரி, எந்திரிச்சிட்டேன். குட் மார்னிங் அம்மா. வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அட, நல்லா வேகலச்சு. சூப்பர் ஸ்மெல். The aroma is building. Now for the special spice. Perfect, just like home. அவருக்கும் குழந்தைகளுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும், எனக்கும் பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இப்ப எனக்கும் பண்ணிடலாம். இந்த துணிகளை போடலாம். இப்போ ஏரியல் லிக்விட் ஊத்தலாம். இதுதான் சுத்தமா கழுவும். Time to start the laundry. The children's uniforms first. These towels can wait. Now for the detergent. இந்த நீல சட்டையை காய போடலாம். இந்த மஞ்சள் துணியும் நல்லா காயட்டும். இந்த பிங்க் துணி எங்கே மாட்டலாம். எல்லாம் காய போட்டாச்சு. காலையில் ஆனாலும் நைட் ஆனாலும் இந்த பாத்திரம் வளர்க்குற வேலை மட்டும் செய்ய மாட்டேங்குது. ஆபீஸ் வேற எனக்கு டைம் ஆகுது. பாத்திரம் விலகிட்ட வேலைக்கு போய்விடலாம், டைம் ஆகுது. சீக்கிரம் விளங்கும். இன்னும் கொஞ்சம் வேகமா தேய்ச்சிக்கணும். ஓகே, ரின்ஸ் பண்ணலாம். போகலாம், டைம்க்கு ஓப்படாது. இந்த சட்டையை அழகா இஸ்திரி செய்யணும். இப்படித்தான் மடிப்பு போடணும். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இப்போ எல்லாம் சரியா முடிஞ்சது. டைம் ஆச்சு. இந்த பிள்ளையை குளித்து விட்டது என்றால் யூனிஃபார்ம் போட்டு கிளப்பணும். இந்த யூனிஃபார்ம் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். வா குழந்தை, போகலாம். ஓகே அம்மா. தோசை வைக்கட்டா? ஆமா அம்மா. இங்கே வைக்கிறேன். வேற என்ன வேணும்? இது போதும், நன்றி. எனக்கும் கொஞ்சம் தோசை குடிக்கிறேன் கண்ணு. என்னங்க, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் சாப்பிடுறேன். நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். டைம் ஆச்சு எனக்கு ஆபீஸ்க்கு. சரி, போய் குளிச்சிட்டு வா. ஓகே, நான் கிளம்புறேன். போய் சீக்கிரம் வா. சீக்கிரமா ஷூ போடு கண்ணா, டைம் ஆச்சு. ஆட்டோ வந்துரும். இப்பவே போட்டுக்கிறேன் அம்மா. இன்னும் கொஞ்சம் வேகமா கண்ணா. அக்கா ரெடி அம்மா. போகலாம் அம்மா. நல்ல பிள்ளை, போகலாம். அம்மா பராட்டோ. பள்ளிக்கு தயாரா குழந்தைகளே? ஆமாம்மா, நான் தயார். நானும் தயார் அக்கா. ரொம்ப நல்லது. இன்று நன்றாக படிங்கள். சரி அம்மா, உன்னை மிஞ்சுவேன். அன்பான குழந்தைகள், பசங்களா மறக்காம லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணுங்க. சரி அம்மா. சாப்பாடு எல்லாம் வைக்க கூடாது. மிச்சம் போய் ஆட்டோல உட்காருங்க. போங்கப்பா. பாய் அம்மா. என்னங்க, இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரட் பொரியல் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. நீயும் பார்த்து வேலைக்கு போயிட்டு வாமா. சரி சரி, போயிட்டு வாங்க. காலையில் எழுந்து சமைச்சு முடிச்சு ஹஸ்பண்ட் ஆபீஸ் அனுப்பி குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பி நானும் ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும். நான் எதுக்கு இந்த பொண்ணுங்க மட்டும் இந்த நிலைமை? வீட்டை சீக்கிரம் பூட்டிட்டு ஆபீஸ்க்கு போகணும். இங்க இருந்து பஸ் ஸ்டாப் நடக்கணும். டைம் ஆச்சு. பஸ் மிஸ் ஆகிடக்கூடாது.
பஸ் ஸ்டாப் போகணும். கொஞ்சம் உள்ள போங்க, பஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. ஒவ்வொருத்தரா உள்ள வாங்க, தள்ளாதீங்க. வேகமா போங்க, லேட் ஆகுது. இல்ல போங்க, கேட்காதீங்க. அண்ணா ஒரு சென்ட்ரல் ஒன்னு டிக்கெட் போடுங்க அண்ணா. எங்க மறுபடியும் சொல்லுங்க. அண்ணா சென்ட்ரலுக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. ஓ சரி, 12 ரூபாய் கொடுங்க. இதோ பணம். உங்க டிக்கெட். நன்றி அண்ணா. உள்ளே போங்க, உள்ளே நகருங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள கூட்டனர் வாரத்துக்குள்ள போதும் ஆகுது. என்னம்மா கொஞ்சம் நகருங்க. ஒரு பெண்கள் நிலைமையில இதெல்லாம் ஆமா சகிக்க முடியல. இப்ப அந்த டைமுக்குள்ள ஆபீஸ்க்கு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இப்பவே வேலைய பாப்போம். நேத்து தானே அவ்வளவு பைல்ஸ் நான் அக்கவுண்ட்ஸ் பார்த்தேன். இப்போ இவ்ளோ பைல்ஸா? ஆமா, இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இதையெல்லாம் எப்படி முடிப்பது? நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் உதவுறேன். நாம சேர்ந்து பார்க்கலாம். அம்மா வந்துட்டியா? போய் இட்லி ஊத்து. போமா வீட்டுக்குள்ள வந்த உடனே இவ்வளவு வேலையா? இந்த பொம்மைகள் எல்லாம் பார்க்கமா? தலை சுத்துதே. சரி கொஞ்சம் எடுத்து வை. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த பெண் மனதுகள் நினைத்து கொண்டேன். கூட யாருமே ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணா பிறக்கவே கூடாது. ரொம்ப டயர்டா இருக்கு. இட்லி வச்சிட்டு சாம்பார் வைக்கணும். இட்லி போடலாம். சாம்பார் கொஞ்சம் கிளறணும். இன்னும் கொஞ்சம் பொறுத்தா ரெடி ஆயிடும். உடம்பெல்லாம் வலிக்குது. சீக்கிரம் அந்த பெட்ஷீட் போட்டுவிட்டு அவங்களுக்கு டிபன் கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். கண்ணா உனக்கு சட்னி வைக்கட்டா? அம்மா 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 எப்பவும் நல்ல சமையல் செய்வா. எனக்கும் கொஞ்சம் சட்னி வேணும் அம்மா. சரி கண்ணா, இதோ கொடுக்கறேன். உள்ள நான் பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க சாப்பிட்டு படுங்க. அம்மா நன்றி. சரி, நாங்க சாப்பிடுறோம். அம்மா நீங்க எப்ப படுக்க? நான் வேலைக்கு வச்சுட்டு வீடு கிளீன் பண்ணிந்து நானும் படுத்துக்கிறேன். கவலைப்படாதே, நாங்க பாத்துக்கிறோம். துணிகள் எல்லாம் காய்ஞ்சி மடிக்கிறதுக்குள்ள போதும். நான் எடுது. இந்த வேலை எனக்கு முடிஞ்சு போச்சு. போதும், இன்னைக்கு இவ்வளவுதான். வா அன்பு, நீ வரும் வரை காத்திருந்தேன். தூங்குங்கள் எல்லாரும், நான் இங்க இருக்கிறேன். இனிமையான கனவு காணுங்க. எனக்கு ஏண்டா இருக்கணும்னு தெரியல. உடம்பெல்லாம் வலிக்குது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் என் குழந்தைகளுக்காக, என் கணவருக்காகவும் என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டேன். இதெல்லாம் பெண்களுக்கும் சமர்ப்பணம். உங்க வீட்ல இருக்க பெண்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்க பெண்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.